வணக்கம் தோழர்களே. இந்த பிரபஞ்சத்தை படைத்த பரம்பொருள் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்பதனால்தான் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தாயை படைத்ததாக யூத மதம் சொல்லுகிறது. தாயும் தெய்வமும் தனித்தனி வடிவங்கள் இல்லை. இந்த உலகத்தில் எல்லா உறவுகளையும் துறந்துவிட்ட துறவிகளாலும் துறக்க முடியாத ஒரு உறவு தாயின் உறவு மட்டும்தான். பற்றுகளிலிருந்து விடுபட்ட துறவிகளுக்கு பூர்வாசிரமம் இல்லை என்கிறது சனாதன தர்மம். ஒருவன் துறவியாகிவிட்டால் அவன் தன்னுடைய தந்தையை எதிர்கொள்ள நேரும் பொழுது அவர் தந்தையே ஆனாலும் துறவியாகிவிட்ட தன்னுடைய மகன் கால்களில் விழுந்து வணங்க வேண்டும். அதே வேளையில் அவன் தாயை எதிரிலே சந்திக்க நேர்ந்தால் இவன் துறவியே ஆனாலும் தாயினுடைய திருவடிகளில் அந்த துறவி விழுந்து வணங்க வேண்டும் என்று தந்தையை விட ஒருபடி மேலாக தாயினுடைய பெருமையை உயர்த்தி காட்டுகிறது இந்து மதம். இந்த கடவுளுடைய படைப்புகளிலேயே சுயநலத்தின் நிழல் கூட படாத ஒரு படைப்பு உண்டென்றால் அது தாயினுடைய படைப்பு மட்டும்தான். தன்னுடைய குழந்தை தத்து பித்து என்று பேசினாலும் தன் குழந்தை பேசியது அத்தனையும் தத்துவம் என்று சொல்லுகின்ற ஒரு உயிர் இந்த மண்ணிலே நடமாடுகிறது என்றால் அது தாய் மட்டும்தான். தாய் மட்டும்தான். தன்னலம் துறந்தது, அடுத்தவர் நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தாயினுடைய பெருமைகளை உலகெங்கும் கொண்டாடுகின்ற இந்த அன்னைய தினத்தில் நான் புத்தகங்களில் படித்த கருத்துக்களையும் பிரபலங்கள் பேசிய கருத்தாழமுள்ள செய்திகளையும் ஒன்றாக கலந்து தாயின் பெருமைகளை கூறுகின்ற வரலாற்று நிகழ்வுகளை ஒன்றிரண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த உலகத்திற்கு அத்வைதியாக வந்தவர் ஆதிசங்கரர். கணவனை இல்லாத போதிலும், கணவனை இழந்த போதிலும் தன்னுடைய மகனை அறிவார்ந்த பிள்ளையாக வளர்த்தவர் தாய் ஆரியாம்பிகை. 16 வயதில் ஆதிசங்கரர் துறவு பூண்டு விடை பெறுகிறார். தாய் தடுக்கிறார். மகனே, என்னிடம் திரண்ட செல்வம் இருக்கிறது, அதை அனுபவிக்க 1000 உறவுகள் ஓடி வரும். ஆனால் பாசத்தோடு என்னை அம்மா என்று அழைப்பதற்கு உன்னை விட்டால் வேறு யாரடா மகனே இருக்கிறார் என்று கேட்கிறார். ஆதிசங்கரர் சொல்லுகிறார், அம்மா, நான் எங்கிருந்தாலும் மரண காலத்தில் ஓடி வந்து உன்னை மடி சுமப்பேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். காலம் ஓடுகிறது. தாய் சாக கிடக்கிறார். ஆதிசங்கரர் ஓடி வந்து அன்னையை தன் மடியிலே கிடத்திக் கொள்ளுகிறார். அரை நினைவோடு அரற்றிக் கொண்டிருக்கின்ற தாயிடம், அம்மா, அம்மா, சங்கரன் வந்திருக்கிறேன் அம்மா, என்னை தெரிகிறதா அம்மா என்று கேட்கின்றார். அந்த தாய் சொல்லுகிறாள், சங்கரா, சங்கரா, உன்னை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு தெரியவில்லையடா என்று சொல்லியபடியே கண் மூடுகிறார். ஆதிசங்கரர் அம்மாவை பற்றி இந்த உலகத்திற்கு நடத்தாத பாடமா? கல்வாரி குன்றிலே, கழுமரத்திலே, கல்வர்களுக்கு நடுவிலே, வானகத்திற்கும் வையகத்திற்கும் இடையிலே இழிசாவை பரிசாக பெற்ற பொழுதும் தட்சண்யத்தை இந்த உலகிற்கு தந்தவர் என்று கிறிஸ்தவர்களால் நம்பப்படுகிறார் இயேசுபிரான். அவருடைய உடல் உடுத நிலம் போல கிடக்கிறது, தென்னை இலை போல கிழிந்து தொங்குகிறது, இரத்தம் வழிந்து ஓடுகிறது. அந்த இறுதி நிலையிலும் தன்னுடைய தாயிடம், அம்மா, இந்த 31 வயதில் உன் மகன் இந்த உலகத்தை விட்டு போகிறானே என்று வருந்தாதே, இதோ அருளப்பர் என்று சொல்லிவிடும் சீடன் இன்று முதல் உன் மகன், சீடனே இன்று முதல் இவர் உன் தாய் என்று இறைமகன் என்று சொல்லப்படுகின்ற தேவதூதன் சொல்லுகிறான். கழுமரம் எங்கேனும் பூத்ததுண்டா? இந்த உலகத்திலேயே முதலாக கழுமரம் பூத்ததென்றால் அதுதான் இயேசுபிரான். அந்த பெருமைமிக்க இயேசுபிரான் அன்னையை மறந்தாரா? பெற்றவளை மறந்தாரா? இது கல்குவாரி உலகத்துக்கு நடத்திய பாடம். இது சிலுவை நமக்கு நடத்துகின்ற பாடம். கௌதம புத்தன் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்திய மண்ணில் மகத்தான மாறுதல்களை செலுத்தியவன். அவன் நடக்கிறான், நடந்து கொண்டே இருக்கிறான். 45 நாட்கள் நடக்கிறான். அவன் பின்னாலே பெண்கள் எல்லாம் அழுதபடியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஒன்றுதான்,
புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று சங்கத்தில் பெண்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் வரலாறு சொல்லுகிறது. 45 நாட்கள் புத்தன் நடந்து கொண்டிருக்கிறான். 45வது நாள் அவனுடைய அணுக்க சீடன் ஆனந்தன் சொல்லுகிறான், புத்தா நில், நீ குருவாக இருக்கலாம், ஆனாலும் நில் என்கிறான். நடந்து கொண்டே இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், உனக்கு பின்னாலே அழுதபடி வருவது யார் தெரியுமா? பெண்கள் எல்லாம் ஓலமிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அழுதபடி வருவது யார் தெரியுமா? கிருஷ்ண பிரேமி என்று உனக்கு பாலூட்டிய தாய் வந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுகிறான். பாலூட்டிய தாய் என்ற வார்த்தை வந்த அடுத்த கணம் அவனுடைய கால்கள் நடக்க மறுக்கிறது. புத்தன் விழிகளை திருப்பி பார்க்கின்றான். ஆம், இந்த உலகத்தை குலுக்கிய புத்தன், இந்திய மண்ணை திருப்பி படுக்க வைத்த புத்தன் விழி திருப்பி பார்க்கின்றான். பெண்களை சங்கத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறான். ஒரு சொல் கௌதம புத்தனை தடுத்து நிறுத்தியது என்றால், தாய் என்பவளும் அம்மா என்பவளும் பாலூட்டிய என்பவளும் சாதாரணமா? இது கௌதம புத்தன் நமக்கு நடத்திய பாடம். நபிகள் நாயகம், இறைமகன் என்று அழைக்கப்படும் திருத்தூதர், அரேபிய மண் முழுதும் அவருடைய குதிகாலுக்கு கீழே குவிந்து கிடக்கிறது. அந்த பெருமகனார் நபிகள் அமர்ந்திருக்கிறார். கிரேக்க தூதுவர்களும் ரோமானிய தூதுவர்களும் அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவன் ஓடி வருகிறான். ஹலிமா என்ற ஒரு பெண், உங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தவளாம், அவள் ஊரிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தை வந்து சரியாக விழவில்லை. அடுத்த கணம் ரோமானிய தூதுவர்கள் என்ன, கிரேக்க தூதுவர்கள் என்ன, எங்கே என் தாய் என்று ஓடி வருகிறார் என்றால், ஹலிமா என்ற வார்த்தை கலிமா சொன்னது போலல்லவா நபிகளுக்கு தோன்றியது. இது நபிகள் நமக்கு நடத்துகின்ற பாடம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தாயினுடைய பெருமை தன்னலமற்றது, அடுத்தவன் நலனுக்காகவே வாழ்வது. எப்படி தமிழிலே சங்க இலக்கியம் என்று சொல்லுகிறோமோ, அதுபோல நம்முடைய அருகாமையில் உள்ள தெலுங்கில் கதா சப்த சதி என்ற இலக்கியம் ஒன்று உள்ளது. கம்பனே பலமுறை கடன் வாங்கிய உவமைகள் ஏராளமாய் குவிந்து நிற்கின்ற ஒரு அற்புதமான இலக்கியம். அந்த இலக்கியத்திலே ஒரு செய்தி வருகிறது. ஒரு ஏழை தாய், மழை பெய்கிறது, குடிசை வழியாக உள்ளே மழைநீர் வந்து கொண்டிருக்கிறது. கவிதை சொல்லுகிறது, ஓலை கூரையில் ஒழுகும் நீர், ஓலை கூரையில் ஒழுகும் நீர் குழந்தை மீது படாமல் இருக்க தன்னுடைய முதுகை கூடாரமாக்கினாள். ஆனாலும் குழந்தை நனைந்தது தாயின் கண்ணீரால். இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று தாய் கலங்குகிறாள். அதுதான் தாய்மை. சந்நியாசி என்பவன் யார்? இந்த உலகத்தை துறப்பவன் அல்ல சந்நியாசி. நீ செய்த செயல்களுடைய விளைவுகளை துறப்பவன் தான் சந்நியாசி. தான் செய்த செயல்களின் விளைவை துறந்த ஒரு சந்நியாசி இந்த மண்ணிலே நடமாடுகிறார் என்றால் அது தாய் மட்டும்தான். நான் ஒருவன் மீது அன்பு செலுத்துவேன், பதிலுக்கு அவன் என் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பேன். கண்ணாடி முன் நான் நின்றால், நான் சிரித்தால் அது சிரிக்கும், நான் அழுதால் அது அழும். எனக்கு உறவுகளும் அப்படித்தான். அது அழும்போது நான் அழ வேண்டும், அது சிரிக்கும் போது நான் சிரிக்க வேண்டும். ஆனால் தாய் என்பவள் அப்படி அல்ல. அன்பை வாரி வாரி வழங்குபவள். உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து, அள்ளி இடும்பொழுதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து, தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் மகற்கென்றும் சொல்லாமல் சொல்லியிடும் தெய்வத்தின் கோயில் தாய் என்று கண்ணதாசன் சொல்லுவார். அப்படிப்பட்ட தாயை நாம் மறக்கலாமா? அவளுடைய நினைவுகளை நம் நெஞ்சிலே வைத்து போற்றி பாதுகாக்க வேண்டும் அல்லவா? வாழுகின்ற காலத்திலே கடமை தவறுவோமே ஆனால், நமக்கு ஞானம் வருகின்ற காலத்தில் கடைவழியில் கனத்த இதயத்தோடு கண்ணீர் வழிந்து கொண்டேதான் இருக்கும் என்னைப் போல. எனவே அருமை தோழர்களே, தாயின் பெருமையை நாளெல்லாம் போற்றுவோம், அவளை வணங்குவோம், வாழ்த்துவோம். அவளை வாழ்த்துவதன் மூலம் அவள் வழங்குகின்ற அந்த ஆசியில் நாமும் நன்றாக வாழ்வோம். இதை நாளெல்லாம் நீங்கள் செய்திட வேண்டும் என்று இந்த அன்னைய தினத்தில் அனைத்து மகளாகவும் தாயாகவும் இந்த உலகத்தையே
ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சரிசமம் செய்து கொண்டிருக்கின்ற பெண்ணாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண் தெய்வத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே.